அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் விடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் திருச்செந்தூர் முருகன் கோவிலை பெரும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மக்கள் வலம் வரும் வீதி எங்கும் இடுப்பு அளவிற்கு தண்ணீரும் தேங்கியுள்ளது. இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயமானது கடலோடு இணைந்து காட்சி கொடுக்கின்றது. இதனுடைய காட்சியை தான் இந்த வீடியோவினுடைய தொடக்கத்துல நீங்க பார்த்தீங்க. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கும் மழைநீர் புகுந்தது. மேலும் கோவில் கிழக்கு பகுதியில் கிரி பிரகாரத்தில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு என்று சொல்லப்படும் திருச்செந்தூரில் என்றைக்குமே இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத மழையால் பெரும் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளிக்கின்றது. கிட்டத்தட்ட கடலும் கோவிலும் ஒன்றாகவே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு என்று சொல்லப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரலாறு காணாத மழையால் கோவில் முழுவதும் மழை வெள்ள நீர் சூழ்ந்து காட்சி கொடுக்கின்றது. கிட்டத்தட்ட கடலும் கோவிலும் ஒன்றாகவே இருக்கின்றது. இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பற்றியும் இந்த திருச்செந்தூர் கோவிலை பற்றின பல முக்கியமான தகவலையும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் சுப்பிரமணியனுக்கு அரோகரா அப்படின்ற வாசகத்தையும் கமெண்ட்ல டைப் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. தூத்துக்குடி மாவட்டத்தில் விடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் திருச்செந்தூர் முருகன் கோவிலை பெரும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மக்கள் வலம் வரும் வீதி எங்கும் இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. கடலோடு இணைந்து காட்சி கொடுக்கின்றது திருச்செந்தூர் முருகன் ஆலயம். திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டும் உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 69 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விடாது பெய்து வரும் கனமழையால் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான குலசேகரப்பட்டினம், காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, கல்லாமொழி, ஆலந்தலை, பரமன்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை தொடர்ந்து கனமழை பெய்தது. இதில் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழையும், திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. திருச்செந்தூர் எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. கோவிலுக்குள் முழங்கால் அளவிற்கு தண்ணீரும் தேங்கியுள்ளது. கிட்டத்தட்ட கடலும் கோவிலும் ஒன்றாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. கோவிலை சுற்றி மக்கள் வலம் வரும் தேரோடும் வீதி எங்கும் தண்ணீர் மயமாகவே காட்சியளிக்கின்றது. கோவிலை சுற்றி கட்டப்பட்டுள்ள சுற்றுச்சுவரையும் தாண்டி வெள்ள நீர் கரை புரண்டு ஓடி கடலில் கலந்து வரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது அதிகமாகவும் பகிரப்பட்டு வருகின்றனர். இதனால் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கும் ஆளாகி உள்ளனர். கோவிலுக்கு யாரும் இப்போதைக்கு வர வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு உள்ளது. நாடிக்கிணறு பகுதியிலும் பெரும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுனாமி தாக்கிய போது திருச்செந்தூர் கடல் உள்வாங்கியது. கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. தலைநகர் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்களில் இந்த மாத தொடக்கத்தில் மிக்ஜாம் புயல் காரணமாக கனமழை கொட்டியது. இதனால் ஒட்டுமொத்த சென்னையில் நீர் தேங்கியது. சென்னையில் நீர் வடியவே சில நாட்கள் ஆனது. மிக்ஜாம் புயல் சென்னைக்கு அருகே கரையை கடக்கவில்லை என்ற போதிலும் சென்னைக்கு அருகே வந்தபோது அது மிக மெதுவாக நகர்ந்தே குறுகிய காலத்தில் மழை கொட்டி தீர்க்க காரணமாகும். கிட்டத்தட்ட சென்னையில் கொட்டிய கனமழையைப் போலவே இப்பொழுது தென் தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இந்த மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்த மாவட்டத்தில் பல ஊர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. இப்போது மழை ஓய்ந்துள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளும் நடந்து வருகிறது. அதே நேரம் இப்படி அடிக்கடி குறுகிய நேரத்தில் அதிக கனமழையும் பெய்யும் நிகழ்வுகளும் அதிகரித்து உள்ளன. இதற்கிடையே இது போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் அதிகரிக்க என்ன காரணம் என்பதையும் வல்லுநர்களும் விளக்கியுள்ளனர்.
புவி வெப்பமடைதல் தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் வானிலை மோசமடைய அதுவே காரணம் எனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பருவமழை காலத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, வளிமண்டல சுழற்சி ஆகியவை இயல்பாக ஏற்படும். இதனால் அதை சுற்றிய பகுதிகளில் மழையும் இருக்கும். இது இயல்பானதுதான். ஆனால் புவி வெப்பமயமாதல் காரணமாக மழை மற்றும் வெயில் என இரண்டுமே அதி தீவிரமாக ஏற்பட தொடங்கியுள்ளது. வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து இன்று செவ்வாய்க்கிழமையும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளனர். இதே போலவே தென்காசி, குமரியில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நேற்று முன்தினம் அதிகாலை முதல் விடாமல் பெய்த மழையால் 4 மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளன. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதன் கரையோர பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பல இடங்களிலும் சாலைகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் தனித்தீவு போல பல கிராமங்கள் காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் அங்கு நாளையும் செவ்வாய்க்கிழமையும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமையும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறை அளித்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பும் வெளியிட்டு உள்ளனர். மேலும் இந்த திருச்செந்தூர் கோவிலானது ரொம்பவுமே புகழ் வாய்ந்த கோவில் என்று கூட சொல்லலாம். என்றுமே இல்லாத அளவிற்கு இன்று வரலாறு காணாத கனமழை அவ்வளவு அதிகமாக பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்பொழுதுமே கனமழை பாதிப்பு ஏற்படும். திருச்செந்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும், அதாவது சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய பகுதிகள் அனைத்துமே கனமழை வெள்ளத்தால் அதிகமாகவே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. மேலும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போதைய நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை முதல் கனமழையும் பெய்யும். கடலூர், அரியலூர், கன்னியாகுமரி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களான புதுச்சேரி, தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும் பெய்யலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ள வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூர் கோவில் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தை சுற்றிலும் என எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கின்றது. காலை முதலாகவே தொடர்ந்து பெய்து வந்த மழையின் எதிரொலியாக திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் கோவில் பிரகார வளாகத்திலும் வெள்ளம் சூழ்ந்து இருக்கின்றது. இது குறித்து அங்கு இருக்கின்ற மக்கள் சொல்கையில், மழை காலங்களில் இப்போது இவ்வாறாக நீர் தேங்கியதில்லை. ஆனால் முந்தைய காலங்களில் இது போன்றொரு நிகழ்வு ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்கிறார்கள். நீண்ட வருடம் கழித்து கோவில் வளாகத்தில் மழை வெள்ள நீர் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். கோவில் கட்டுவதற்கு முன்னதாக கோவில் வாசல் வரை மழைநீர் வந்தது எனவும் எங்கள் முன்னோர்கள் தெரிவித்து இருக்கின்றனர் எனவும் சொல்கிறார்கள். நீண்ட வருடம் கழித்து இப்படி பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பெய்த இந்த மழையால் பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் தண்ணீரை பார்த்தே பல ஆண்டுகளான சிற்றூர்களும் குட்டைகளில் கூட காட்டாற்று வெள்ளம் பாய்கிறது. காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழையும் பெய்து மிரட்டியது. சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் பல கிராமங்கள் தனித்தீவு போல காட்சியளிக்கின்றன. வீடுகளை மூழ்கடிக்கும் அளவிற்கு தண்ணீரும் தேங்கியுள்ளது. விடாது பெய்து வரும் கனமழையால் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குலசேகரப்பட்டினம், காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, கல்லாமொழி, ஆலந்தலை, பரமன்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை தொடர்ந்து கனமழை பெய்தது. இதில் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழையும், திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருச்செந்தூர் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கின்றது. கோவிலுக்குள் முழங்கால் அளவிற்கு தண்ணீரும் தேங்கியுள்ளது. கடலும் கோவிலும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே காட்சியளிக்கின்றது. கோவிலை சுற்றி மக்கள் வலம் வரும் தேரோடும் வீதி எங்குமே தண்ணீர் மயமாகவே காட்சியளிக்கின்றது. கோவிலை சுற்றி கட்டப்பட்டுள்ள சுற்றி சுவரையும் தாண்டியும் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடி கடலில் கலந்து வரும் காட்சி இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் அதிகமாகவும் பகிரப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.